சும்மா சொல்லக்கூடாது ஸ்ரீஜா. என் அண்ணன் பையன் அசோக்கு உயிரோட இருக்கிற விஷயம் எனக்கே தெரியாது. ஆனா நீ அசோக்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட அடுத்த பிளான கெட்டிக்காரத்தனமா போட்டதும் இல்லாம இப்ப நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்துட்டியே. அக்கா, நான் மட்டும் சும்மா இருந்திருந்தா வர்ஷினிக்கும் நான் ரெடி பண்ண பையன் அசோக்குக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்குமா சொல்லுங்க? அது எப்படி நடக்கும்? எல்லாம் உன்னோட கெட்டிக்காரத்தனம் தானே. நீ கூட்டிட்டு வந்தவனை கட்டிக்கிட்டு அந்த வர்ஷினி போய் தொலைட்டும். தங்கச்சி போன சோகத்துல அந்த இசையும் இருப்பான். அவளையும் நீ வீட்டை விட்டு அனுப்பிடு. அதுக்கப்புறம் உன்னோட ராஜ்யம்தான். கடவுளே, ஐயோ, யாரவ? ஏய், என்ன கவர் பாப்பா. ஐயோ ஸ்ரீஜா, ஐயோ ஐயோ, என்னாச்சு அவருக்கு? அண்ணே, என்னாச்சு? இறங்கு காரை விட்டு. இறங்குமா, வெளியே விடுறேன்ல, வெளியில இருக்கோம், இறங்கி வாமா. ஐயோ இறங்குமா, ஐயோ, இவன் உயிரோட இருக்கானா செத்துட்டானா? ஐயோ, தெரியாம பண்ணிட்டேன். வெளியே வாமா. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? இறங்குங்கம்மா. ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டே இருக்கீங்க, வாங்கம்மா. இறங்கி வந்து பாருங்க. இறங்குமா, இறங்குமாண்ணா. இறங்கு. ஐயோ, காலு அம்மா, காலு வலிக்குதே. ஏய், இல்ல அது வந்து தாங்க முடியலையே. ஐயோ அம்மா. ஏமா இப்படிதான் வண்டி ஓட்டுவே நீ? இல்லங்க, நான் ஒழுங்கா தான் ஓட்டிட்டு வந்தேன். அவர்தான் குறுக்க வந்து விழுந்துட்டாரு. ஏமா, ஓட்ட தெரியாம வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு நடந்து வந்த ஒரு மேல பழிய போறீங்களா? உங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். போலீஸ் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. எங்க மேல ஒண்ணும் தப்பு இல்லையே. கொஞ்சம் எல்லாரும் வழி விடுங்க, நாங்க போகணும். ஏங்க, இப்ப என்னங்க, அடிபட்டவரை ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும், அவ்வளவுதானே? அவரை கார்ல ஏத்தி விடுங்க. போற வழியில ஏதாவது ஹாஸ்பிடல்ல சேர்த்து விட்டுறோம். ட்ரீட்மெண்ட் பார்த்தா மட்டும் பத்தாது, எல்லா செலவையும் நீங்க தான் ஏத்துக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் நீங்க கார்ல ஏத்துங்க, நாங்க பாத்துக்கிறோம். கார்ல ஏத்தணுமா? ஏய் ஸ்ரீஜா, இப்ப எதுக்கு இந்த ஆளை ஏத்தணும்னு சொல்ற?